டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த சண்டே தஞ்சாவூர் அருங்காட்சியகம் இருக்குல்ல, அதான் இப்போ தஞ்சாவூர் மியூசியம் அங்கே போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் பலவித பாரம்பரிய பொருட்கள் பொதுமக்களின் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலைநகரான தஞ்சை நகரில் அமைந்துள்ளது இந்த அருங்காட்சியகம். தஞ்சாவூர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர் மாநகரில் ஏற்கனவே இருந்த கலெக்டர் ஆஃபீஸில் பழைய கலெக்டர் ஆஃபீஸ் தான் அது அந்த பழைய கட்டடத்தில் தான் இப்போ இந்த மியூசியம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டடம் கரெக்டாக சொல்லணுன்னா இந்த கட்டடம் கட்டின வருஷம் 1900 கரெக்டாக. ராபர்ட் சிரோத்தால் என்பவரால் கட்டப்பட்டது. சரசனி கட்டடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம். நான் ஏற்கனவே சொன்னதான், இங்கு செயல்பட்டு வந்த ஆட்சியர் அலுவலகம் இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பொலிவுறு நகரம் திட்டத்தின் அடிப்படையில் அருங்காட்சியகம் அமைக்க முடிவு செய்து பணிகள் நிறைவுற்ற நிலையில் ஜனவரி 14, 2023 இது திறந்து வைக்கப்பட்டது. பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த தஞ்சாவூர் மாவட்ட பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் புவிசார் குறியீடு பெற்ற 10 பொருட்களும் பலவித பாரம்பரிய பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அப்புறம் அந்த மாவட்டத்தின் சிறப்புகளை விளக்கும் தகவல் பலகைகளும் பொருத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்வையாளர்களை கவரும் வகையில் 20 நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுமார் 600 வகையான பறவைகள் கொண்ட பூங்கா ஒன்று பக்கத்தில் ஒட்டியே இருக்குது. இந்த பில்டிங்கு ஒட்டியே தான் இருக்குது. இந்த பில்டிங்கு ஒட்டி தான் அதுக்கு எல்லாமே டிக்கெட் போடுற சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அருங்காட்சியகம் உள்ள எல்லாம் ஷூட் பண்ணது எல்லாமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டோம். இப்போ நடைமுறையில் இருக்கிற பழைய பொருட்களையும் மறந்து அதையெல்லாம் கைவிட்டுட்டோம். நான் எதை சொல்கிறேன்னா, அம்மிக்கல், அப்புறம் இந்த இதெல்லாம் ஆட்டுக்கல், இது எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் நான். இந்த பழமையான பொருட்கள் எல்லாமே இந்த அருங்காட்சியகத்தில், இந்த மியூசியத்தில் இருக்கிறது. எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்போ பழைய பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது உடம்புல எந்த ஒரு நோயும் கிடையாது, எல்லாமே சுகப்பிரசவம் தான். அந்த பொருட்களை எப்போ மறந்தோமோ, அந்த பொருட்களை எப்போ அதை பயன்படுத்த நமக்கு சோம்பேறி பட்டோமோ, அன்னையிலேருந்து ஹாஸ்பிட்டல் நிறையா வந்துருச்சு. எல்லாமே சிசேரியன் தான். இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் பழசோட அருமை நமக்கு நல்லா தெரியும். அந்த பழமையான அந்த பொருட்களை இந்த மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாமே மிக முக்கியமான வரலாறு. பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான செட்டிங். எல்லாமே நல்லா ரவுண்டு ஷேப்பில் கட்டப்பட்டது. இது எல்லாமே கற்களால் செய்யப்பட்ட சிற்பங்கள். ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான சிற்பங்கள் என்ன சொல்லலாம். நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்துவாங்க. டிக்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு இல்லாமல் டிக்கெட்டு தனித்தனியாக கம்மியாக அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள சிறிய பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, எல்லாம் காமிங்க. நீங்கள் புக்கை மனப்பாடம் பண்ணி எழுதுறத விட அதை ப்ராக்டிக்கலாக பார்த்து பண்ணுறது தான் என்றைக்குமே மனசில் நிற்கும். இது
நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஒரு டாக்டர் வந்து வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு கட்டடங்கள்லாம் கட்ட முடியாது. எந்த மிஷினரியும் ஆப்ரேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கணும். அது வந்து இந்த அருங்காட்சியகத்தில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் பசங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். இந்த சின்ன வயசுலேயே ப்ராக்டிக்கல் தான் பார்க்குறாங்க. இது வந்து கல் சிற்ப களஞ்சியம் சொல்லுவாங்க. இது சோழர் காலத்து சிற்பங்கள் நான் நினைக்கிறேன். தெரிஞ்ச கமெண்டில் அது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் போகிறது எல்லாமே டூரிஸ்ட் வீடியோ தான். இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற கோயில்கள், யுனெஸ்கோ சர்டிஃபை பண்ண சான்றிதழ் கொடுத்த இடங்கள், கோயில்கள், அரண்மனைகள், அப்புறம் கோட்டைகள், இந்த மாதிரி அருங்காட்சியகங்கள், மியூசியம் எல்லாமே தான் இந்த நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அம்மன். நிறைய பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக எனக்குலாம் மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு வெளியே வர்றது. உள்ள தியேட்டர் எல்லாமே இருக்குது. அது வந்து 70 தியேட்டரு. அதுக்கு உள்ளே வந்து கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் அந்த இதய நோயாளிகள் எல்லாமே அந்த தியேட்டருக்குள்ளே அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இதுதான் இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் சந்திரமுகி படிக்கட்டு. அந்த சந்திரமுகி அரண்மனையில் இருக்கிற அந்த படிக்கட்டு சுருள் வடிவ படிக்கட்டு. ஸ்பைரல், அப்படியே ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நைட்டில் தனியாக இருந்தால் பயந்துருவோம். அந்த மாதிரி இருக்குது படிக்கட்டு. சந்திரமுகி படத்தில் வர அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த படிக்கட்டு மாதிரி போகும் மேலே. ஆக்சுவலாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழைய கலெக்டர் ஆஃபீஸு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த கலெக்டர் ஆஃபீஸு. எப்படி போதுவாங்க படிக்கட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப பில்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எல்லாமே. நல்லா படியெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அகலமாக இருக்குது. நல்லா சுருள் வடிவ படிக்கட்டு. கீழே ஒரு 3 ரூம் இருக்குது, அதை பார்த்துட்டோம். இப்போ வந்து மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் நான் இங்கே ஒரு 3 ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தான் கலெக்டர் ஆஃபீஸு. கலெக்டரோட ரூம் இங்கே தான் இருக்குது. ரூம் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்க கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே. கரெக்டாக 1900 கட்டின இந்த பில்டிங் கிட்டத்தட்ட 124 வருஷம் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் காட்சியறை. இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் வீணைகள், தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் கோயில், இந்திய பொருள் நாதஸ்வரம், இந்த ஷீல்டு தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நடராஜர் சிலை. இதுதான் ஒரிஜினல் தஞ்சாவூர் வீணை. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும்.
ஒரு பக்கம் தஞ்சாவூர் கோயில், அதுக்கு ஒட்டியே பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள், ஆறு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயும் ராஜராஜ சோழன்லேருந்து கரிகால சோழன் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கல்லணை கால்வாய், அகண்ட காவிரி, கொள்ளிடம், கல்லணை அணைக்கட்டு, இது காவிரி ஆறு, வெண்ணாறு, இப்படி இந்த மாதிரி பல வகையான ஆறுகளை பிரித்து காவேரி வந்து பயங்கர காட்டாறு மாதிரி பயங்கர, அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அதையே கட்டுப்படுத்தி நல்ல டேமெல்லாம் கட்டி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துலேயும். இது ஒரு தஞ்சாவூர் ஓவியம். உள்ளே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. என்னென்னா நம்ம மறந்த பொருட்கள், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அந்த பொருட்கள் தான். நம்ம மறந்துட்டோம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்குறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் புழக்கத்துக்கு வந்து அதை நல்லா உபயோகப்படுத்தினா எந்த வித நோயும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூரா பட்டுப்புடவைகள். இதெல்லாமே நம்ம மறந்து போன கலைகள் எல்லாமே இந்த அறைக்குள்ளே தான் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம்.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மறந்த பொருட்கள் இப்போ கூட வழக்கத்தில் இருக்கிற வழக்கத்தில் நடைமுறையில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாமே நம்ம மறுபடியும் உபயோகப்படுத்தினா நமக்கு என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஸ்டெமினா நல்லாயிருக்கும். பழைய காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த நோய்க்கு வந்து 10% தான் வரும். அதுவும் அங்கங்கே 1-2 மாதம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சாச்சு. நம்ம எல்லாமே மேலே எல்லாமே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நில அளவைகள். இந்த காலத்தில் நம்ம டேப் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த டேப் அடுத்து நெக்ஸ்ட் வரும் பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் இப்போலாம் அளந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கம்பிகள் மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.